அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்காயும் கேடின்பது குறள். பொறாமை குணம் கொண்ட ஒருவரை வீழ்த்துவதற்கு வேறு எந்த பகையும் வேண்டாம், அந்த பொறாமை குணம் ஒன்றே போதும் அவரை வீழ்த்துவதற்கு. எதுக்காக இது? அதைத்தான் இந்த காணொலிக்குள்ள பார்க்க போகிறோம். புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பி டீமாகத்தான் டிவிகே கட்சியும் ஆட்சியும் இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? தப்பு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லணும்? ஆர்எஸ்எஸும் பிஸ்கெட் ஜேபி கட்சியும் கூட பயந்து சொல்லுவாங்க இதை போன்ற கருத்துக்கள் எல்லாம். ஆனா ஓப்பனா வெளிப்படையா பகிரங்கமா எந்த பயமும் இல்லாம சொல்றாங்கன்னு சொல்லும்போது அப்போ ப்ரோ பிஸ்கெட் ஜேபி கட்சியாக ப்ரோ ஆர்எஸ்எஸ் ஆக இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லித்தான் ஆகணும். கண்டிப்பா சொல்லதான் போறோம். ஆனா டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம், இந்த காணொலிக்குள்ள வருகின்ற விஷயங்கள் சம்பவங்கள் எதுவும் நாங்க சொன்னது இல்லைங்க. அவங்கவுங்க சொன்னதை அப்படியே இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே எடுத்து போடுறோன்றத டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம். அப்புறம் யார் எங்ககிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலி உள்ள போயிடுவோம். ஒரு நாட்டில் உள்ள வரலாறை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அந்த வரலாற்றுக்கு சொந்தமான அடையாளங்கள், அந்த அடையாளங்களை முதல்ல அழிச்சிடணும். அடையாளத்தெல்லாம் அழிக்கும் போது வரலாறு தன்னாலே அழிஞ்சிடும் இல்லைங்களா? அந்த அழிக்கிற வேலையை தான் ப்ரோ ஆர்எஸ்எஸ் ஆக ப்ரோ பிஸ்கெட் ஜேபி கட்சியாக பார்த்துனுக்குறாங்க. உதாரணத்துக்கு என்னப்பா அது, என்ன பேர் அது, விடியல் மகளிர் பயணமா? என்னப்பா இது? நம்ம எல்லாம் நம்பி நமக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சதுக்கு அப்புறம் விடியல் அப்படின்ற ஒரு வார்த்தையை தமிழ்நாட்டில் இனிமேல் பார்ப்பாங்களா? பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அப்படி பார்க்காத ஒரு விடியலை குறித்து எதுக்குப்பா வார்த்தை அளவில் எழுதி வச்சிருக்கீங்க? என்ன பண்ணணும்? தூக்கு விடியல்ல, விடியல் பெயரை தூக்குங்க, மகளிர் பயணம்னு மட்டும் வைங்க. ஏங்க தப்பு இல்லைங்களா? இதெல்லாம் நமக்கு ஓட்டு போட்டதை விடுவா. பேரை மாற்ற சொன்னால் மாற்றுங்க. பேரை மாற்றிட்டாங்களான்ட்டு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கிட்ட கேட்கும்போது ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டு மகளிர் பயணம் தானே அது மகளிர் பயணமாக தான். மகளிருக்கான பயணம் வந்து மகளிர் பயணம் போட்டிருக்காங்க. அது எனக்கு மகளிருக்கான பேருந்து மகளிர் பயணம், மகளிருக்காக கட்டணம் இல்லா பேருந்து மகளிர் பேருந்து, அது மகளிர் பேருந்து. கடைசி வரைக்கும் பேரை மாற்றிட்டோன்னு உண்மையை சொல்லவே இல்லை. இப்போ பேரை மாற்றுங்க, தப்பு கிடையாதுன்னு சொல்ல மாட்டோம், தப்பு தான். ஆனால் பேரை மாற்றுவதற்கு முன்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுவோம்னு சொன்னாங்க? ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமலே போகலாம் சொன்னாங்களா? ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் கட்டணமில்லா பயணம் மகளிர்களுக்கு வழங்கப்படும் சொல்லி ஒருவேளை பாருங்க, ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் இல்லைனாலும் பேரை மாற்றி அந்த சமயத்தில் தமிழ்நாடு முழுக்க மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணத்தை திட்டத்தை கொண்டு வந்துட்டு இந்த பேரை மாற்றிருந்தா கூட பரவாயில்லையே. ஏற்கனவே இருக்கிற இதற்கு முந்தைய ஆட்சியாளர் உருவாக்கி வைத்த அந்த திட்டத்தோட பெயரை இருக்கிறபடியே இருக்கும் நிலையில் எதுக்காக பேரை மாற்றணுங்க? பேர் வாங்கிறதுக்கு தான். இதற்கு முந்தைய ஆட்சியாளர் உருவாக்கி வைத்த திட்டத்தோட பெயரை மாற்றும் போது மறதி, தேசிய வியாதி மறந்துடுவாங்க இல்லைங்களா? ஒரு 3-6 மாதம் கழித்து விடியல் மகளிர் பயணம்னு சொன்னால் இதற்கு முந்தைய ஆட்சியை கொண்டு வந்தது. இதே மகளிர் பயணம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஓஹோ தளபதி ஆட்சி காலத்தில் உருவாக்கியது போ. அதுக்கு தான் பாருங்க, இதற்கு முந்தைய ஆட்சியில் உருவாக்கி வைத்த அடையாளங்களை அழித்து விட்டு புது அடையாளத்தை உருவாக்குவதை போல ஒரு மாய தோற்ற பிம்பத்தை உருவாக்குறாங்க. அடுத்து மாய தோற்ற பிம்பம் என்னப்பா அது? அந்த பக்கம் என்னது? முதல்வர் படைப்பகம். மு.க. ஸ்டாலின் அவர்களை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. இல்லைங்க, முதல்வர் தாங்க இருக்குது, இருக்கட்டும். வெறும் படைப்பகம்னு வைங்க, அர்த்தமே இல்லாமல் போயிடுவாங்க. இருக்கட்டும், நமக்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க இல்லைங்களா? அர்த்தத்தோடு போட்டாங்களா? இல்லைங்களா? அர்த்தமே இல்லைனாலும் பரவாயில்ல, தூக்குங்க முதல்வர் பேரை, வெறும் படைப்பகம்னு வைங்க. அந்த பக்கம் யார் அடுத்து? நான் முதல்வன். என்னப்பா ஸ்டாலின் அவர்கள் பேர்லேயே வச்சுருக்காரு எல்லாத்தையும். ஏங்க நான் முதல்வன் அவரை சொல்லலைங்க, அந்த திட்டத்தில் பயனடையும் அனைவரும் நான் முதல்வன் குறிக்கக்கூடியது. இருந்தாலும் பரவாயில்ல, மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெயரை ஞாபகப்படுத்துது. உடனடியாக அந்த திட்டத்தை தூக்குங்க, தூக்கிட்டு டிஎன் ஸ்கில்னு வைங்க, அவ்வளவுதான். ஏங்க நல்லவங்க இது பேர் நல்லா தான் பாருக்குது, அதனால தான் மாத்திரம். புதுசாக நம்ம வந்து என்னத்தை கீச்சிங்கன்னு கேட்டுக்கிறாங்கப்பா. புதுசாக எதையும் கிழிக்க முடியல. அதனால இதற்கு முன்பாக இருந்த திட்டத்தோட பெயரை கிழிச்சிட்டு நம்ம புது பெயரை ஒட்டுவோம். அதனால பாருங்க, நான் முதல்வன் பெயரை தூக்கிட்டு டிஎன் ஸ்கில்ஸ்ன்னு வச்சிருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடுவாங்க. டிஎன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்ல நான் முதல்வன் பேரை மறந்துடுவாங்க. மறக்கும்போது விஜய் அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது ஸ்டிக்கர் ஒட்டிடலாம் இல்லைங்களா? எங்க நீங்க தவறான பாதைக்கு போறீங்க. ஐயோ என்னப்பா, இன்னும் மாற்ற வேண்டிய பேர் எவ்வளவோ இருக்கு, அதுக்குள்ளவே தவறான பாதைக்கு போறோம்னு முடிவு வந்துடும் அப்படிங்க. அந்த பக்கம் என்ன? முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், பேரை மாத்துங்க. நம்ம வந்து புதுசா உருவாக்கியதை போல காமராஜர் பேர் அடிக்கடி சொல்லுகிறோம் இல்லைங்களா? சும்மா பெயரளவில் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதனால பாருங்க, அந்த பேரை காமராஜர் உணவு திட்டம்னு மாத்துங்க. ஏங்க அது உணவு திட்டம் இல்லைங்க, காலை உணவு திட்டங்க. ஏன்பா நம்மளா கஷ்டப்பட்டு உருவாக்கியிருந்தா அந்த திட்டத்தோட பேர்லாம் மைண்ட்ல இருக்கும். யாரோ உருவாக்கி வச்சாங்க, அந்த அடையாளத்தை வச்சு நம்ம பேரை போட்டுனுக்குறோம். என்ன இப்போ காமராஜரின் காலை உணவு திட்டம்னு பேரை மாத்துங்க.
ஏங்க தொடர்ந்து பேரை தான் மாற்றுவீங்களா? புதுசாக இந்த திட்டம் கொண்டு வர மாட்டீங்களா? ஏன்பா என்னப்பா திட்டம் இருக்குது? இருக்கிறது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறது நாங்கள்? என்னப்பா இது தாய் மாணவரா? என்னப்பா இது? கண்ணுக்கு முன்னாடி தாய் மாணவர் தந்தை மாணவரும் தேவையில்லாத பேர்லாம் வந்துருக்குது. விடியல் பேரே பிடிக்கலன்னு சொல்கிறோம், அப்புறம் தாய் மாணவர் தந்தை மாணவர்னு வைக்கிறீங்க. வைக்கக்கூடாது. தூக்குங்க தாய் மாணவர் திட்டத்தோட பேரை. என்ன பண்ணலாங்க? பொது விநியோக திட்டம்னு பேரை மாற்றுங்க. மாற்றிட்டாங்க. முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் என்கின்ற பெயரை பாருங்க அழிச்சிட்டு புதுசாக இவங்க டிவிகே கட்சி விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு புதிய திட்டம் உருவாக்கியதை போல அந்த தாயுமானவர் என்கின்ற திட்டத்தோட பெயரை பொது விநியோக திட்டம்னு மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க சார். ஸ்டிக்கர் நேற்றைய தினம் மீண்டும் மீண்டுமா இல்லைங்க, நீளுமா. இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் உருவாக்கி வைத்த திட்டத்தோட பெயரை மாற்றும் இந்த பணி அடுத்த 5 வருட ஆட்சி காலத்தில் நீளும். உதாரணத்துக்கு இந்த திட்டங்களை பாருங்க. என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சியில? கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதலன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், குறு சிறு நிறுவனங்களுக்காக கடன் உத்தரவாத திட்டம், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்க 48 இறக்கி, பாதம் காப்போம், இதயம் காப்போம், கலைஞர் கைவினை திட்டம், ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம், மகளிர் விடியல் பயணம், கலைஞர் கனவு இல்லம், அன்பு கரங்கள், அன்பு சோலை, தோழி விடுதிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமை திட்டம், உள்ளாட்சி அமைப்புகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி நியமனம், முதலமைச்சர் கோப்பை, அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், தொல்காப்பி தொல்குடி திட்டம், டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கக்கூடிய திட்டம், பேராசிரியர் அன்பழகனார் கல்வி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம், முதலமைச்சரின் கிராமசாலை மேம்பாட்டு திட்டம், கல்லூரி மாணவர்கள் லேப்டாப் திட்டம். உங்க கனவை சொல்லுங்க. இறக்குது அவ்வளவு திட்டங்கள். 3000 ரூபாய் பொங்கல் தொகுப்பு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சியில? 1000 ஆண்டுகள் நின்று பேசுகிற சாதனைகளை 5 ஆண்டுகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். 5 ஆண்டுகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். லிஸ்ட் இன்னும் போயினே இருக்கும். நேரத்தை கருத்தில் கொண்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான எண்ணிக்கைகளை மட்டும் எடுத்து போட்டோங்க. இன்னும் இதெல்லாம் லிஸ்ட்ல இருக்கு, வெயிட்டிங்ல இருக்கு பேரை மாற்றத்துக்கு. இதற்கு முந்தைய 5 வருட ஆட்சியில் என்னப்பா செஞ்சாங்கன்னு சொல்லினே பாருங்க. இதற்கு முந்தைய ஆட்சியில் உருவாக்கி வைத்த திட்டங்களின் பெயரை மாத்தினேங்கிறாங்க. என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சியில? எதுவுமே செய்யலன்னு சொன்னா எப்படிங்க இதற்கு முந்தைய ஆட்சியில் உருவாக்கி வைத்த திட்டங்களுக்கு பெயரை மட்டும் மாத்தினே இருக்க முடியும்? என்ன பாருங்க, இருக்கிற திட்டங்களின் பெயரை யோசிச்சு வைக்கிறதுக்கே உங்களுக்கு மூச்சு வாங்குது. அப்போ 5 வருட ஆட்சி காலத்தில் இந்த திட்டத்தெல்லாம் உருவாக்குனாங்க இல்லைங்களா? எவ்வளோ யோசிச்சாங்க தான், யார் இல்லைன்னு சொன்னா. ஆனால் பாருங்க, யோசிச்சு 5 வருஷம் ஆட்சியில் உருவாக்கி வைத்த திட்டங்களை பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வழியாக சேர்க்கலைங்க. அங்க பாருங்க, உருவாக்காத திட்டத்தை இவங்க வந்து உருவாக்கியதை போல பேரை மட்டும் மாற்றி பேராட்சின்னு போறாங்க. இந்த பெயர் மாற்றும் அரசியல் முதலாக கையில் எடுத்தது யாருன்னா பிஸ்கேஜேபி கட்சி, RSS. அவங்க தான் பாருங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்தையும் பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி காலத்தில் உருவாக்கியதை போல பேரை மாற்றிருந்தாங்க. அந்த ஃபார்முலா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தமிழ்நாட்டுக்கே வந்துடுச்சுங்க. இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த உருவாக்கிய திட்டங்களின் பெயரை மாற்ற போறோம்னு அறிக்கை கூட வருவது கிடையாது. விடுறது கிடையாது. டைரக்டா பேரை மட்டும் அப்படியே ஸ்ட்ரைட்டா மாத்திடுறாங்க. இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க ப்ரோ RSS, ப்ரோ பிஸ்கேஜேபி கட்சி. நாங்க ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், எதையோ பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனா எதையுமே பண்ண முடியல. என்ன பண்ணலாம்? பேரை மட்டும் மாத்தி அதன் மூலமாக நம்ம பேராட்சின்னு போலான்ற ஒரு முயற்சி தான் பண்ணிடுறாங்க. இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க பொறாமை. இன்ட்ரோல சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்காயும் கேடின்பது. பொறாமை குணம் கொண்ட ஒருத்தரை அழிக்கிறதுக்கு வேற எந்த பகையும் வேண்டாம், அந்த பகையே போதும், அவங்களே தன்னால் அழிஞ்சிருவாங்கன்னு சொல்லி. அதுக்கு இதுதான் உதாரணம். பொறாமை குணம் ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறது. நம்ம வந்த கையோட புதிய திட்டம் எதையுமே உருவாக்க முடியாத அளவுக்கு வழியை செஞ்சுட்டு போயிட்டாங்களே. எல்லா திட்டத்தையும் உருவாக்கிட்டாங்களே. நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. பொறாமை வாட்டி வதைக்குது அவங்கள. ஐயோ என்னப்பா இவ்வளவு திட்டங்கள் இருக்கே, நிறுத்த கூட முடியலையே. சரி, பேரை தான் மாற்றுவோன்ட்டு இந்த பொறாமை குணம் தான் பாருங்க பெரிய அளவில் இப்போதுள்ள ஆட்சியாளர் மனசுல 10 என்ஜின் இருக்கு. அடுத்து ப்ரோ RSS, ப்ரோ பிஸ்கேஜேபி கட்சி. அவங்களே பாருங்க இதை போன்ற விஷயத்தெல்லாம் பகிரங்கமா ஓப்பனா சொல்றதுக்கு தயங்குவாங்க. அதனால் நம்ம நேரடியாக சொன்னா தப்பாயிடும். நம்ம ஆதரிக்கிற கூட்டத்துக்குள்ள யாரையாவது மிக முக்கியமானவர்களை வைத்து சொல்லலான்ட்டு பின்னாடி இது சொல்லி கொடுத்து சொல்ல வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க டைரக்டா சொல்றாங்க. என்னன்னு நம்ம ஏன் சொல்லணும்? அதை அங்க பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸும் இன்னைக்கு வர என்ன நெக்ஸ்ட் லெவலில் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு பண்ணணும். எல்லா கேரியரும் நல்லா தான் இருக்குது, எல்லா ப்ரொஃபஷனும் நல்ல ப்ரொஃபஷன் தான். இன்க்ளூடிங் இப்போ கார்பெண்டராக எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கான தேவை அதிகமாக இருக்குது. இன்றைக்கி யாராவது போய் கார்பெண்டர் நீங்கள் போய்
கூப்பிடணும்னா எனக்கு 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு 1 வீக் ஆகுது. அவங்களுடைய தேவை அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா பிளம்பர் இருக்காங்க, பிளம்பரோட தேவை அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாகவும் ஒரு ப்ரொஃபஷனாகவும் கன்சிடர் பண்ணுறதில்ல. கண்ணை மூடின்னு கேட்டால் ஆர்பிவிஎஸ்ஸா விபிஆர்எஸ்ஸா ஏதோ ஒன்று மணியனா மணியம் அவர் பேசுகிற மாதிரியே இல்லைங்க, மாதிரி இல்லை, அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. சரி, எதுக்காக பேசுகிறாங்க? நீட்டு தேர்வை ஏன்பா தேர்ந்தெடுக்கிறீங்க? நீட்டு மட்டும்தான் படிப்பா, நீட்டு மட்டும்தான் படிப்பா. இதற்கு முன்பாக எங்கேயோ கேட்ட குரல் வந்துச்சு, ஞாபகம் வந்துச்சு. இதோ நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த குரல் ஒலித்திருக்கிறது. இது சம்பந்தமாக ஏற்கனவே விரிவாக ஒரு காணொளி அந்த சமயத்தில் பதிவு பண்ணியிருந்தோம். இருக்கட்டும், இப்போ பாருங்க, ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பகிரங்கமாக ஒலிக்கிறது. அது கூட எதுக்காக சொல்றாங்க? அட்வைஸ் கேட்கறதுக்கு வந்தாங்களாம். 4 இயர்ஸ் ஒரு குழந்தை வந்து ட்ரை பண்ணிருக்கு நீட்டுக்கு. நாங்கள் இந்த நீட்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்காக தான் காரணம் தான். 4 இயர்ஸ் ட்ரை பண்ணிருக்கு. 4th இயரும் அந்த குழந்தைக்கு ஒரு டவுட் இப்போ கிடைக்குமா கிடையாது. நல்ல மார்க் எடுத்து வந்து திரும்பவும் டாக்டர் நான் சொன்னேன், நீ கண்டிப்பா லாயர் போய் ட்ரை பண்ணா, நான் ஒரு லாயர் அப்போ இதை விட பெஸ்டா இருக்கும் உங்களுடைய கரியர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி அமிச்சேன். கல்வித்துறை அமைச்சருக்கு மேல ஒர்க் பண்றாரு. ஒருவேளை இவரை கல்வித்துறைக்கு அமைச்சர் ஆக்கியிருக்கலாமோ? மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எஜுகேஷன் கன்சல்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. அட்வைஸ் கேட்டு வரவங்க கிட்ட என்னப்பா இந்த படிப்பெல்லாம் படிக்காதீங்க, இந்த படிப்பு படிங்கன்ட்டு. ரெண்டாவது, நீங்க ஏங்க தொடர்ந்து இந்த மாதிரி டிகிரி சம்பந்தப்பட்ட படிப்பையே படிக்கிறீங்க? பிளம்பருக்கு பாருங்க நிறைய டிமாண்ட் இருக்கு, எலக்ட்ரீஷியனுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு, கார்பெண்டருக்கு மிக முக்கியமான டிமாண்ட் இருக்கு. ஃபோன் பண்ணா ஒரு வாரம் கழிச்சு வராங்க, அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. அந்த டிமாண்ட் இருக்கக்கூடிய படிப்பெல்லாம் நீங்க மிஸ் பண்றீங்க. இல்ல இப்போ கார்பெண்டரா எக்ஸலண்டா இருக்கு. அவங்களுக்கான தேவை அதிகமா இருக்கு. நீங்க யாராவது கார்பெண்டர் நீங்க போய் கூப்பிடணும்னா எனக்கு 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்க கூப்பிட்டு வந்து நீங்க பார்க்கறதுக்கு 1 வீக் ஆகுது. அவங்களுடைய தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லா பிளம்பர் இருக்காங்க, பிளம்பரோட தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாகவும் ஒரு ப்ரொஃபஷனாகவும் கன்சிடர் பண்ணுறது. நாங்க இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறோங்க. செய்யும் தொழில் தெய்வம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. ஆனா பாருங்க, படிக்கிறத விட்டுட்டு எலக்ட்ரீஷியன் ஆகுங்க, பிளம்பர் ஆகுங்க, கார்பெண்டர் ஆகுங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா? அதை ஏன் நீங்க ஆகக்கூடாதுங்க? கவர்மெண்ட் பண்ணி கேட்பார் இல்லைங்களா? பெட்டர்மெண்ட் லைட்டே தான் வேணுமா? இந்த தீப்பந்தம் இதெல்லாம் கொளுத்திக்க கூடாதான்ட்டு அந்த மாதிரி நீங்க அமைச்சராக தான் ஆகணுமா? நீங்க பிளம்பர் ஆகிருக்க வேண்டியதானே, எலக்ட்ரீஷியனாக போக வேண்டியதானே, கார்பெண்டர் ஆக வேண்டியதானே? டிமாண்ட் இருக்கு இல்லைங்களா? ஃபோன் பண்ணி ஒரு வாரம் பொறுத்து நீங்கள் போகாதீங்க. ஃபோன் பண்ண உடனே போய் ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் ஏன் அமைச்சர் வேலைக்கு வந்தீங்க சார்? கார்பெண்டரோ எலக்ட்ரீஷியனோ பிளம்பரோ ஆகாமல் கேட்பாங்க இல்லைங்களா? நாங்கள் கேட்கல, கேட்பாங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் கேட்டதை வைத்து அடுத்த வீட்டு பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களே, நீட்டெல்லாம் ஒரு படிப்பா தேவையாமா? எப்போ பார்த்தாலும் டிகிரியே நோக்கி போயின்னுக்கிறீங்க, பிளம்பர் ஆகுங்க, கார்பெண்டர் ஆகுங்க, எலக்ட்ரீஷியன் ஆகுங்கன்னு அடுத்த வீட்டு பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களே, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அமைச்சர்கள் எல்லார் வீட்டு பசங்க படிப்பை நிறுத்திட்டு பிளம்பர் ஆக்குங்க, கார்பெண்டர் ட்ரைனிங் அனுப்புங்க, எலக்ட்ரீஷியன் ட்ரைனிங் அனுப்புங்க. அவங்களெல்லாம் பிளம்பர், கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன் ஆக்கி பெருமைப்படுங்க. யார் வேண்டாம் சொன்னா? அடுத்த வீட்டு பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்பாக நீங்கள் முன்னுதாரணமாக பாருங்கப்பா, எங்கள் வீட்டு பசங்கள்லாம் என்ன படிச்சிருந்தாங்களோ அதெல்லாம் படிக்காதீங்கன்னு நிறுத்திட்டு நாங்கள் சொன்ன அந்த டிமாண்ட் பிளம்பர், எலக்ட்ரீஷியன், கார்பெண்டர் ட்ரைனிங்கு அனுப்பிட்டோம்னு சொல்லி நம்ம அனைவரும் முன்னுதாரணமாக இருந்துட்டோன்னா பாருங்கள், அடுத்த வீட்டு பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணணும். அவங்கெல்லாம் பாருங்கள் வெளிநாட்டில் நல்லா படித்து செட்டில் ஆகணும், வெல் செட்டில் ஆகணும். மற்றவங்கெல்லாம் ரோடுக்கு வரணும், கொடியை கட்டணும், விஜய் அவர்களை புகழ்ந்து தள்ளணும், மிஞ்சி போனால் கிடைக்கிற படிப்பை படிக்கணும். கார்பெண்டர், பிளம்பரு, எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி வேலைகள்லாம் போங்கன்னு உங்கள் வீட்டு பிள்ளைகளை போங்கன்னு அட்வைஸ் பண்ணுங்க சார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த இடத்துல நம்ம அமைச்சர் சேரோ இல்லை யாராக இருந்தாலும் யோசிக்கணும் இல்லைங்களா? 4 முறை தொடர்ச்சியாக நீட்டில் முயற்சி பண்ணி மெடிக்கல் சீட்டு வாங்க முடியாமல் போன அந்த மாணவிக்கு அட்வைஸ் செய்வதற்கு பதிலாக நீட்டெல்லாம் ஒழிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தின கதை சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த கதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. மருத்துவ படிப்புக்கு எதிராக இருக்கிற நீட்டு தேர்வுக்கு எதிராக நம்ம நிற்கணுமா? இல்லை ஏன்பா மருத்துவ படிப்பு என்னப்பா மருத்துவ படிப்பு விட்டு தள்ளுங்கப்பா, வேற வேலைக்கு போகிற வழியை பாருங்கப்பான்னு எல்லாரையும் கார்பெண்டரு, பிளம்பரு, எலக்ட்ரிஷியன் ஆக்கிருப்பாங்களா? நீட்டு தேர்வை கொண்டு வரும்போது என்னென்ன சொன்னாங்க? இந்த நீட்டு தேர்வினால் எவ்வளவு பேர் பயனடைவார்கள் அப்படின்னு என்னென்ன உருட்டினாங்க? இன்றைக்கு புது கட்சியோ ஏதோ ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கான்னு உருண்டு இருக்கார் இல்லைங்களா நம்ம தற்குறி மலை சாரு. அவர் என்னென்ன உருட்டார் இந்த நீட்டை குறித்து? இப்ப 2016 நீட் வந்த பின்பு 100 சீட் இருக்குன்னா 15 சீட் அதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டா. இப்ப 85 பேரும் நீட் மூலமாகத்தான் செல்ல முடியும். இதுதான் கேமிங். இதுல எந்த குழப்பமும் இல்லை. இது மட்டும்தான் இதுல குழப்பம். இப்ப 85 பேரும் ஒரே படிச்சுங்க போது திமுக காரணம் பிரச்சனை. நீட் ரேங்க் இவங்க கையில இல்ல, நீட் ரேங்க் லீக் பண்ண முடியாது. அது ஆல் இந்தியா நீட் டெஸ்டிங் சிஸ்டம்ல அந்த ரேங்க் இருக்கு. அந்த நீட் ரேங்க் ரிலீஸ் ஆன அன்றைக்கு தான் தமிழ்நாட்டினுடைய மருத்துவக் கல்லூரி அமைச்சருக்கே தெரியும் இதான் ரேங்கா, தமிழ்நாட்டில் கணிக்கா தான் ஃபர்ஸ்ட் ரேங்கா, செகண்ட் ரேங்கா அளந்து விட்டார். நீட் வந்ததுக்கு அப்புறம் எல்லா சீட்டும் அளந்து விட்டார். அது மட்டுமா அளந்தார்? உயிரே போனாலும் அந்த நீட்டு தேர்வு நாங்க ரத்தே பண்ண மாட்டோம். நாங்க உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம். நீட் வந்து ஏழை மக்களுக்கு நல்லது. உயிரே போனாலும் யார் உயிருங்க? எழுதுறவங்க உயிர் தான். எழுதுறவங்க உயிர் எவ்வளவு போனாலும் ரத்து பண்ண மாட்டோமே இந்த நீட்டு. ஏன்னா பாருங்க, இந்த நீட்டு ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்.
எப்படிங்க வரோம் அப்படிதான் ஊட்டியிருந்தாங்க ஏழைகளுக்கு வரம்னு. இப்போ பாருங்க இவங்க டிவிகே கட்சி ஆட்சி ப்ரோ பிஸ்கெட் ஜேபி கட்சியாக ப்ரோ ஆர்எஸ்எஸ் ஆக வேற மாதிரி உருட்டுறாங்க. நீட்டு மட்டும் தான் உலகமா? ஸோ எல்லா பிளம்பர் இருக்காங்க, பிளம்பரோட தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாவும் ஒரு ப்ரொஃபஷனாகவும் கன்சிடர் பண்ணுறது. விஸ்வகர்மா குலக்கல்வி திட்டம் இருக்கு இல்லைங்களா, அதை நோக்கி போயிருக்கிறாங்க. நம்ம என்ன படிக்கணும்னு முடிவு நம்மளா பண்ணணும், மாணவர்கள் தானே பண்ணணும், பண்ணக்கூடாதே. அதெல்லாம் போன வாரம் இந்த வாரம் நாங்கள் வந்துட்டோம் இல்லைங்களா, நாங்கள் தான் சொல்லுவோம் கார்பெண்டருக்கு டிமாண்ட் அதிகம், கார்பெண்டர் படிப்பு படிங்க, நீட்டெல்லாம் விட்டு தள்ளுங்க. அப்போ நீட்டு வேறு யார் படிக்கணுங்க? இந்த 94 மார்க் இருக்கு இல்லைங்களா, 94 மார்க் நீட்டில் பாஸ் ஆனவங்க அவங்க பாருங்க மெடிக்கல் சீட்டு கிடச்சி மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக கோடிக்கணக்கில் காசை கொட்டி உள்ளே போய் படிக்கலாம். நீட்டு தேர்வு குவாலிட்டியான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய தேர்வு. இதுக்கு முன்னாடி +2 மார்க் அடிப்படையில் வருகின்ற மருத்துவர்கள்லாம் வேஸ்ட். அதனால பாருங்க அந்த +2 மார்க் அடிப்படையில் வருகின்ற மருத்துவர்களை தூக்கி வெளியே போட்டுட்டு நீட்டு தேர்வு மூலமாக உருவாகும் அந்த குவாலிட்டி டாக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நீட்டு தேர்வில் மொத்த மதிப்பெண்கள் 720. அந்த 720க்கு வெறும் 94, 13% மார்க் வாங்கினாலே போதும், மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமா உள்ள போய் குவாலிட்டியான டாக்டர்ஸா உருவாகி வந்துடலாம். உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய நீட்டு தேர்வுன்னு சொல்லி கொண்டு வந்த இந்த தேர்வு மொத்த மதிப்பெண்கள் 720க்கு 107, 105, 101, 94. இதெல்லாம் ஏதோ கட் ஆஃப் மார்க்னு நினைச்சுக்க போறாங்க. ஓவரால் மார்க்கே இதுதானா? 720 மதிப்பெண்க்கு பாருங்க, 107 தொடங்கி 94 மார்க் வாங்கி 13% மார்க் வாங்கிய ஸ்டூடெண்ட் குவாலிட்டி டாக்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமா கோடி கொட்டி டாக்டராகி வெளியே வர போறாங்க. மருத்துவ படிப்பு இல்லைன்னா என்னம்மா 4 முறை நீட்டு ட்ரை பண்ணீங்களா, உங்களுக்கு சீட்டு கிடைக்கலையா? சீட்டு கிடைக்கலன்னா என்னப்பா? இப்போ கார்பெண்டர் வேலைக்கு டிமாண்ட் அதிகம், அந்த வேலையை போய் பாருங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா. மற்றவங்க எல்லாம் கார்பெண்டரா போகணும். இந்த இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அரிய வகை ஏழைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய அரிய வகை ஏழைகள். அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய அரிய வகை ஏழைகள் பெய்டு சீட்டு கோட்டால போய் படிக்கிறாங்க பாருங்க. இடபிள்யூஎஸ் கோட்டால போய் படிக்கிறாங்க பாருங்க. வருஷத்துக்கு 16 லட்சம், மொத்தமா 14 லட்சம் கிடையாது, வருஷத்துக்கு 16 லட்சம். வருஷத்துக்கு 16 லட்சம் கட்டி அரிய வகை ஏழைகள் இடபிள்யூஎஸ் பெய்டு சீட்டு கோட்டால படிக்கிறாங்க பாருங்க. ஹாஸ்டல் ஃபீஸே பாருங்க ஒரு வருஷத்துக்கு 1,40,000 ரூபாய். வருஷத்துக்கு 16 லட்சம் ஹாஸ்டல் ஃபீஸ், வருஷத்துக்கு 1,40,000 கொட்டி மருத்துவ படிப்பு படிக்கிற இவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய அரிய வகை ஏழைகள். இவங்கெல்லாம் படிக்கிறதுக்கு இருக்குங்க இந்த மெடிக்கல் சீட்டு. அதை விட்டு தேவையில்லாமல் நீங்கள் 4 தடவை ட்ரை பண்ண 5 தடவை ட்ரை பண்ணு சொல்லி ஏங்க உயிரை வாங்குறீங்க? பிளம்பர் வேலை காலியாக இருக்கு, அங்கே போங்க. கார்பெண்டருக்கு டிமாண்ட் அதிகம், அங்கே போங்க. மற்றவங்கெல்லாம் இந்த படிப்பெல்லாம் படிக்கட்டுங்க. நீட்டோட கான்செப்டே உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களை உருவாக்குவது. சரி, உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களை இந்த நீட்டு மூலமாக எப்படி அடையாளம் காண்பீர்கள்? மார்க் மூலமாகத்தான். 720 மொத்த மதிப்பெண்களில் எந்த அளவுக்கு நீட்டு தேர்வில் மாணவர்கள் மார்க் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க குவாலிட்டியான டாக்டர்ஸ்னு ஒரு முடிவுக்கு வரும். அதனால தான் பாருங்க நீட்டு தேர்வை தேர்ந்தெடுத்தோன்னு வேமா சூசோ இல்லாமல் சொல்றாங்க இல்லைங்களா. இப்போ பாருங்க 420 மார்க் வாங்கிய ஒரு மாணவி ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க 3 முறை ட்ரை பண்ணி அந்த மாணவிக்கு சீட்டு கிடைக்கல. இத்தனைக்கும் பாருங்க 3 முறையும் நீட்டு தேர்வில் ஃபெயில் ஆகலைங்க, பாஸ் ஆகியிருக்காங்க. பாஸ் ஆன அந்த மாணவிக்கு சீட் இங்க கிடைக்கல. நான் 3 தடவை எழுதியும் எனக்கு கிடைக்கல. டாக்டர் இல்ல போனீங்க? நான் டாக்டர் இல்ல, அதனால இப்போ நான் உக்ரைன்ல MBBS க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உக்ரைன்ல எவ்வளவு மார்க் நீங்க? 420 this time. அந்த மாணவியோட ஃபேமிலி ஒன்றும் பிக் ஷாட்லாம் கிடையாதுங்க, விஐபிலாம் கிடையாது. ஒரு செக்யூரிட்டியோட மகள். அந்த மாணவி ஒரு செக்யூரிட்டியோட மகள் 3 முறை நீட்டு தேர்வு எழுதி பாஸ் ஆகி பாருங்க மெடிக்கல் சீட்டு கிடைக்கல. யுக்ரைன்ல படிச்சுட்டு இருக்காங்க இன்றைக்கு. 12th மார்க் 1120. என்ன இல்ல சார், இல்ல நீங்க சொன்னதெல்லாம் அந்த பொண்ணு நீட்ல பாஸ் ஆனா டாக்டர் ஆயிருக்குன்னு சொன்னீங்களா? உட்காந்துக்கோ. நீட்ல பாஸ் ஆனா டாக்டர் இல்லையா? ஆமா சார். இந்த பொண்ணு 3 தடவை எழுதிருக்கு பாஸ். ரைட் சார். ரொம்ப ஏழ்மை நிலையில நல்லா படிச்சவங்க அப்படின்னு ஒரு ஷோ வந்தப்ப இந்த பொண்ணு ஏற்கனவே இங்க வந்திருக்கு. அப்போ நீட் எழுதிச்சு, நீட் எழுதி பாஸ் ஆயிட்டாங்க. இப்ப அழகுலட்சுமி சரியா, ஆனா டாக்டர் ஆக முடியல சார். இன்னும் அந்த மார்க் பத்தல சார். எப்பதான் சார் இந்த மார்க் பத்தும்? எப்படிங்க நீட்டு தேர்வில் எடுக்கிற மார்க் தான் மருத்துவ மாணவரின் குவாலிட்டின்னு சொல்லும் போது 420 மார்க் வாங்கிய ஒரு மாணவியால குவாலிட்டியான டாக்டர் ஆக முடியாது. இதே 94 மார்க் வாங்கிய ஒரு மாணவர் கிட்ட கோடி கணக்கில் காசு இருந்தா மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமா உள்ள காசை கொட்டி உள்ள போயிட்டு 13% மார்க் குவாலிட்டி டாக்டரா ஆக முடியும். நீட்டு தேர்வு என்பது குவாலிட்டியான டாக்டர்ஸை உருவாக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா. குஜராத் மாநிலம் இருக்கு இல்லைங்களா, மாடல்னு சொல்லக்கூடிய அந்த மாடலான குஜராத் மாநிலத்தில் ஹிந்திலேயே ஃபெயில், தாய்மொழியிலே பாருங்க ஃபெயில் ஆன மாணவர்கள் நீட்டு தேர்வில் அபரிதமான மார்க் 705
இது எப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் நீட்டு தேர்வு நடத்தும் போது மூக்குத்தில கேமரா பிக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு வேமா சூசோ இல்லாம டிவில உட்கார்ந்து உருட்டுவாங்க. மூக்குத்தில பிட் அடிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. மூக்குத்தில பிட் அடிக்க முடியாது, ஆனால் கேமரா பிக்ஸ் பண்ண முடியும்ல. வளர்ந்த நாட்டிலேயே என்னப்பா கேமரால மூக்குத்தியா? மூக்குத்தில கேமராவா? எங்க நாட்டுல கூட இந்த மாதிரி வளர்ந்தது இல்லையே. இந்தியாவில் ஒரு பெரிய டெக்னாலஜிலாம் வளர்ந்துச்சா? எங்க காட்டுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பேற்பட்ட டெக்னாலஜியை கொண்டு போயிட்டு மூக்கூத்தில வைக்கிறாங்கன்றதுக்காக தான் பாருங்க நீட்டு தேர்வு எழுத போற மாணவர்களோட மூக்குத்தியோட கொரடா வச்சு புடுங்கினாங்களே, ஞாபகம் இருக்குங்களா? பட்டன்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, காப்பி அடிக்க வாய்ப்பு இருக்கு. பட்டன்லாம் கழட்டுங்க. ஏங்க மொத்த பட்டனை கழட்டினா சட்டையை கழண்டுமேங்க, சட்டையை மாத்துங்க, போயிட்டு புது சட்டையை போட்டுவாங்கன்ட்டு எவ்வளவு மாணவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க. தாலி முதற்கொண்டு கழுத்துல மாட்டிட்டு போயிட்டு நீட்டு தேர்வு எழுதக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் எவ்வளவு அநியாயம் அக்கிரமம் பண்றாங்க. ஆனா பாருங்க குஜராத் மாநிலத்தில் ஹிந்தி தாய்மொழியில தோல்வி அடைந்த ஃபெயிலான மாணவர்கள் நீட்டு தேர்வில் 705 மார்க். அது எப்படி திமிங்கலாம்? தாய்மொழி இந்தியிலே ஃபெயிலான மாணவர்கள் நீட்ல மட்டும் 705 எழுதுறாங்க. ஆள் மாறாட்டம், பேப்பர் லீக்கேஜ், ஒரு முறையா 2 முறையா எவ்வளவு பேப்பர் லீக் ஆயிருக்கு நீட்ல. குவாலிட்டியான டாக்டர்ஸை உருவாக்கக்கூடிய தேர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவ படிப்புல ஹிந்தியில ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸுங்க 705 மார்க். 420 மார்க் வாங்கிய ஒரு மாணவி குவாலிட்டியான டாக்டர் ஆக முடியாது, எங்கேயாவது ஓடி போயிடணும். வெளிநாட்டில் போயிட்டு எங்கேயா சீட்டு கிடைக்குதான்னு உக்ரைன் போன்ற நாடுகளில் கையேந்தி நிற்கணும். இதே பாருங்க வெறும் 13% மார்க் வாங்கிய மாணவர் அழகா அவர் பிறந்து வாழ்ந்த ஊர்லயே பாருங்க மெடிக்கல் சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமா வாங்கி கோடிக்கணக்கில் காசை கொட்டி கொடுத்து எழுதி குவாலிட்டியான டாக்டரா ஆயிடுவாங்க. இவங்கள மாதிரி ஆட்களுக்கு இருக்குங்க இந்த டாக்டர் படிப்பு. தேவையில்லாம நீங்க எல்லாம் உள்ள வந்து ஏன் படிக்கிறீங்க? கார்பெண்டர் தொழிலுக்கு எக்கச்சக்கமான டிமாண்ட். ஃபோன் பண்ணா ஒரு வாரம் கழிச்சு தான் வராங்க. உடனடியாக நீங்க கார்பெண்டர் தொழில ட்ரைனிங் எடுத்து ஃபோன் பண்ண உடனே வாங்க வரலாம், தப்பு கிடையாது. இந்த இடத்துல ரொம்ப நாளாவே எங்களுக்கு ஒரு சந்தேகம். +2 மார்க் அடிப்படையில் உருவான மருத்துவர்கள்லாம் டாக்டரே கிடையாது, அந்த அளவுக்கு குவாலிட்டி டாக்டர்ஸ் கிடையாது. இந்த குவாலிட்டியான டாக்டர்ஸை உருவாக்கக்கூடிய தேர்வு நீட்டு தேர்வுன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா? இப்போ மத்திய அரசில் இருக்கிற ஆட்சியாளர்கள், அது மோடி அவர்களில் தொடங்கி யாரா இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆவாங்க இல்லைங்களா? ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அப்படி அட்மிட் ஆகும்போது ஊசி போட வர டாக்டர் கிட்ட இருங்கப்பா நீங்க +2 மார்க் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு டாக்டரான டாக்டரா இல்ல நீட்டு தேர்வு எழுதி அதன் மூலமா பாஸ் ஆன குவாலிட்டியான டாக்டரான்னு கேட்டு தான் ஊசி போடுப்பாங்களா? +2 மார்க்கா நீட்டு மார்க்கா சொல்லிட்டு ஊசி போடுங்கன்னு ஊசி போட சொல்லுவாங்களா? இல்லப்பா எங்களுக்கு நோய் வந்திருக்குப்பா முதல்ல அதை குணப்படுத்துக்கு ஊசி போடுங்கன்னு போய் நிற்பாங்களா? இந்த சந்தேகம் ரொம்ப நாளாவே இருக்கு. நீட்டு தேர்வு மட்டும்தான் குவாலிட்டியான டாக்டர்ஸ் சொல்றாங்களே. 94 மார்க் வாங்கிய ஒரு மாணவர் கோடிக்கணக்கில் காசை கொட்டி கொடுத்து டாக்டர் அவர் என்ன மாதிரி குவாலிட்டியான டாக்டர் ஆக முடியுங்க? அப்போ நீட்டு தேர்வு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களை உருவாக்கக்கூடியது கிடையாது. ஸ்கேம், மோசடி, கோச்சிங் சென்டர் என்கின்ற பெயரில் லட்சக்கணக்கான கோடிகள் புழங்கும் உலகம். காசு இருக்கா? 13% மார்க் வாங்கினா கூட கவலையே படாதீங்க. கோடிகளை கொட்டி கொடுத்து நீங்க குவாலிட்டி டாக்டர்ஸா உருமாறி வந்துடலாம். வட மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்களா? ஹிந்தியில ஃபெயில் ஆனாலும் 75 மார்க் வரைக்கும் வாங்கி நீங்க மெடிக்கல் சீட்டு படிக்கலாம். காசு இல்லையா? 420 மார்க் வாங்கினா கூட அன்ஃபிட் டாக்டர் ஆபத்துக்கு. தமிழ்நாட்டில் நீங்க பாட்டுக்கு ஏகப்பட்ட மெடிக்கல் காலேஜை உருவாக்கி வச்சிட்டீங்க. இங்க தான் பாருங்க மெடிக்கல் சீட்டு அதிகமா இருக்குது. இதெல்லாம் ஆட்டையை போடணும்னா என்ன பண்ணணுங்க? வட மாநிலத்தை சேர்ந்தவங்களும் இங்க கொண்டு வந்து ரொப்பணும். அந்த அளவுக்கு பாருங்க அவங்களுக்கு அங்க ஸ்கில்ஸ் கிடையாது. என்ன பண்ணலாம்? ஹிந்திலேயே ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸை 705 மார்க் வாங்க வச்சு தென்னிந்திய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டெல்லாம் வட மாநில மாணவர்கள் மூலமா ஆட்டையை போடுறது தான் இந்த நீட்டு தேர்வோட முதன்மையான ஒர்க்கு. அவங்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்காக உருவாக்கி வச்சு இந்த நீட்டு தேர்வில் நீங்க படிச்சு தேவையில்லாம டாக்டர் ஆகணும், அது ஆகணும், இதாகணும், தேவையில்லாதவெல்லாம் பண்ணாதீங்கப்பா. கார்பெண்டர் தொழிலுக்கு டிமாண்ட் அதிகம். பிளம்பர், எலக்ட்ரிஷியன், இந்த வேலையெல்லாம் போய் பாருங்கப்பா. அதை விட்டு நீட்டு படிக்கிறீங்களா? நீட்டு ஸ்டூடெண்ட்ஸும் இன்னைக்கு வர என்ன நெக்ஸ்ட் லெவலில் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு பண்ணணும். எல்லா கேரியரும் நல்லா தான் இருக்குது, எல்லா ப்ரொஃபஷனும் நல்ல ப்ரொஃபஷன் தான். இன்க்ளூடிங் இப்போ கார்பெண்டராக எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கான தேவை அதிகமாக இருக்குது. இன்றைக்கி யாராவது போய் கார்பெண்டர் நீங்கள் போய் கூப்பிடணுன்னா இன்றைக்கி 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு 1 வீக் ஆகுது. அவங்களுடைய தேவை அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா பிளம்பர் இருக்காங்க, பிளம்பரோடைய தேவை அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாகவும் ஒரு ப்ரொஃபஷனாகவும் கன்சிடர் பண்ணுறதுல விஸ்வகர்மான்ட்டு மத்திய அரசு கொண்டு வந்த குலக்கல்வி ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஸ்கீமை இதற்கு முன்னாடி மத்திய அரசு தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு ரொம்ப தயங்கி நின்றாங்க. இப்போ தயங்க வேண்டிய அவசியமே கிடையாது. பள்ளி பாடத்தில் இது இடம்பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாருங்க மத்திய அரசு, பிஸ்கேஜேபி கட்சி, RSS தயங்கி பேச வேண்டிய விஷயத்தை தமிழ்நாட்டில் பகிரங்கமா ஓப்பனா பேசுறாங்க. இதுக்கு பேர் தான் ப்ரோ RSS, ப்ரோ பிஸ்கேஜேபி கட்சி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள எல்லோருடைய முகத்திரை கிழிந்து ஒட்டுமொத்தமா வெளியே வந்த ப்ரோ பிஸ்கேஜேபி கட்சி, ப்ரோ RSS முகத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா தவறாம உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.